நம்பிக்கையின் சங்கீதங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ரோமர் 16:16. போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஆதரவும் எங்களை இன்னும் அதிகமான வீடியோ போடுறதுக்கு எங்களை ஊக்கப்படுத்துது. ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடத்தினாங்க. ஒரு தண்ணி தொட்டியில் ஒரு 3 எலியை தூக்கி போட்டு அந்த 3 எலியும் அந்த தண்ணி தொட்டியில் முழுகிற மாதிரி பண்ணாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு அந்த 3 எலியுமே இறந்து போச்சு. மறுபடியும் அதே தண்ணி தொட்டியில் மறுபடியும் அதே மாதிரி இருக்கிற 3 எலியை தூக்கி உள்ளே போட்டு இந்த முறை ஒரு 14 நிமிஷம் வரைக்கும் அந்த எலியை அந்த தண்ணியில் இருக்க வச்சுட்டு 14 நிமிஷத்துக்கு பிறகு அந்த எலிகளை அந்த தண்ணி தொட்டிலேருந்து வெளியே எடுத்து அந்த எலிகளை தொடச்சி அதுக்கு தேவையான உணவு கொடுத்து அதுக்கு பராமரிப்பை கொடுத்து மறுபடியும் அதே தண்ணி தொட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த முறை அந்த 3 எலிகளுமே ஏறக்குறைய 1 மணி நேரம் வரைக்கும் தன்னுடைய உயிரை பாதுகாத்து வச்சிருந்தது. இது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக எங்களை அந்த தண்ணி தொட்டிலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் மிக தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதும் நம்மளுடைய வாழ்க்கை கடினமாக மாறும் போதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் நம்ம சங்கீத புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சங்கீதம் 32 நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான நம்பிக்கையை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 32வது சங்கீதத்தை பாடினது தாவீது. தாவீது ஏன் இந்த சங்கீதம் 32 பாடினாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவீது தேவனுக்கு விரோதமாக பச்சைபால் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயோடு தவறு செஞ்சதுக்கு பிறகு சங்கீதம் 51வது சங்கீதத்தை அவர் பாடுறார். அதாவது தேவன்கிட்ட மன்னிப்பை கேட்ட சங்கீதம் 51 பாடுறார். சங்கீதம் 51 பாடினதுக்கு பிறகு தேவன் அவருடைய தவறை அவருக்கு மன்னிக்கிறார். தேவன் என்னுடைய தவறை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடா சங்கீதம் 32 பாடுறார். இந்த சங்கீதம் 32 1வது வசனம் 2வது வசனத்தை நம்ம படிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்க தாவீது சங்கீதம் 32ல அவருடைய சந்தோஷத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே சொல்றார். இங்க 3 விஷயங்களை சொல்றார். 1, மீறுதல் மன்னிக்கப்பட்டவன், பாவம் மூடப்பட்டவன், அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறவன். அப்போ இந்த இடத்துல தாவீது சந்தோஷமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தாவீது செஞ்ச அந்த தவறு, அவனுடைய மீறுதல், அவனுடைய பாவம், அவனுடைய அக்கிரமம் அங்க தேவன் அவருக்கு மன்னிச்சிருக்கார். அதனால அவர் தன்னுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டை காட்டுறார். இதே வசனத்தை பவுல் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டுறார். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல நாம் தேவனுக்கு முன்னாடி நீதிமான்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது அது நம்மளுடைய கிரியைகளினால் அல்ல, அது தேவனுடைய கிருபை அப்படிங்கிறார். அந்த ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல யாருடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகத்திலே மிகவும் சந்தோஷமான மனிதனா இருக்க வேண்டியது யார் அப்படின்னா யார் செய்த தவறுகளை தேவன் மன்னித்திருக்கிறாரோ, யார் செய்த அக்கிரமங்கள் அங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் இருக்கு அப்படிங்கிறார். அப்போ தாவீதுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் அவருடைய தவறு, அவர் செஞ்ச பாவம் அங்கே மன்னிக்கப்பட்டிருக்கு. 3வது வசனம் 4வது வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எடுத்து போடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாவம். எப்போ ஒரு மனிதன் தவறு செய்கிறானோ, எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அப்போவுமே அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவனிடம் இருந்த அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எடுத்து போடப்படுது. அதுக்கு பதிலாக அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா குற்ற உணர்ச்சியும் வெட்கம்தான். இங்கே தாவீது எப்போ தேவனுக்கு விரோதமாக தவறு செய்தேன் அப்படிங்கிறத அவன் உணர்ந்தானோ அப்போவுமே அவனுடைய மனதில் குற்ற உணர்ச்சியும் அந்த பாவத்தின் விளைவாக வரக்கூடிய வேதனையும் அவனுக்கு கிடைச்சது. ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய இச்சையின்படியாக அந்த கனியை பறித்து சாப்பிட்டதுனால
அவங்க தேவனுடைய வார்த்தை மீறி அங்கே தவறு செஞ்சாங்க. இப்படி தேவனுடைய வார்த்தை மீறி அங்கே அவங்க தவறு செஞ்சதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் போய் தேவனை என்ன பண்ண முடியல அப்படின்னா பார்க்க முடியல. அதில் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9-10 நம்ம இப்படி படிக்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இங்கே தேவன் ஆதாமை கூப்பிடும்போது ஆதாமால என்ன பண்ண முடியலன்னா தேவனுக்கு முன்னாடி வர முடியல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆதாம் தேவனுக்கு விரோதமாக தவறு செஞ்சிருக்கான். அந்த தவறினால் வந்த குற்ற உணர்ச்சி, அந்த தவறினால் வந்த பயம் ஆதாமையும் தேவனையும் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே பிரிக்குது. ஆதாமால தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியலன்னா வர முடியல. நம்ம வாழ்ந்துட்டு இருந்த சமுதாயம் நம்மளை ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடுது அப்படின்னா பாவத்துக்குள்ளே எடுத்துருது. நம்ம ஃபோனை அதிகமாக கையில் யூஸ் பண்ணுறோம், நிறைய தகவல்கள் நம்ம பெற்றுட்டே இருக்கிறோம், நல்ல தகவல்களை பெறுகிறோம், கெட்ட தகவல்களை பெறுகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய மனசில் ஒரு குப்பை மாதிரி, ஒரு அழுக்கு மாதிரி இருந்து நம்மளை தவறு செய்வதற்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுது. ஒருவேளை நம்ம தவறு செய்யும்போது அந்த தவறினால் வரக்கூடிய குற்ற உணர்ச்சியும் அந்த தவறினால் வரக்கூடிய வேதனையும் நம்மளையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பாவம் ரொம்ப வேதனை உள்ளது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாவமானது ரொம்ப மோசமானது, அது ரணம் உள்ளது, அது வேதனை உள்ளது அப்படிங்கிறத ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். இன்னும் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 38வது சங்கீதம் 4வது வசனத்தில் பாவங்கிறது வேதனை உள்ளது அப்படிங்கிறது அங்கேயும் குறிப்பிட்டிருக்கார். அப்போ பாவங்கிறது வேதனை உள்ளது. சங்கீதம் 32வது சங்கீதம் 5வது வசனத்தில், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இங்க தாவீதுனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. தாவீதுனுடைய பாவத்தை எது மன்னிச்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவீது செஞ்ச எந்த ஒரு நற்கிரியுமே தாவீதுனுடைய பாவத்தை போக்கல. ஆனா தாவீதுனுடைய பாவத்தை போக்குனது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். தாவீது தான் செஞ்சது தவறு அப்படிங்கிற உணர்ந்துட்டு அதுக்காக வருத்தப்பட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட போது தேவன் அவருடைய பாவத்தையும் அந்த பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையையும் வேதனையும் தாவீதுக்கு மன்னிச்சார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் தாவீதுனுடைய பாவத்தை மாத்திரமல்ல, மோசேயினுடைய பாவத்தை மாத்திரமல்ல, ஆபிரகாமினுடைய பாவத்தை மாத்திரமல்ல, எல்லாருடைய பாவங்கள், இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடியது இயேசுனுடைய இரத்தத்துக்கலாம். யாரெல்லாம் புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு தங்களுடைய பாவங்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய பாவத்தையும் இயேசுனுடைய இரத்தம் கழுவுது. ஞானஸ்நானம் எடுத்தவங்க தவறு செய்யும் போது நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக வருந்தி தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து இயேசுனுடைய வசனத்தில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய பாவங்களை தொடர்ந்து இயேசுன்ற ரத்தம் கழுவிட்டு இருக்கு. இதே மாதிரி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்த தாவீது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க ஆரம்பிச்சாரு, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சாரு, அவருடைய பாவங்களை இயேசுன்ற ரத்தம் கழுவிச்சு. அப்போ நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கழுவக்கூடிய மிகப்பெரிய காரணியா இருக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான். 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசும்போது அவர் உலக ரட்சகர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையுமே என்ன பண்றாரு அப்படின்னா கழுவுறார். அது ஆதாமோ, அது தாவீதோ, அது மோசையோ, யாரா இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு இருக்கிற நானோ நீங்களோ நம்ம எல்லாருடைய பாவத்தையும் கழுவக்கூடிய மிகப்பெரிய காரணியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சங்கீதம் 32வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனம், இதற்கு சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். தாவீது பாவம் செஞ்சா தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான், தேவன் அவனுடைய பாவத்தை மன்னிச்சாரு.
அடுத்து இந்த 2 வசனத்திலுமே தாவீது சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றார், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். ரோமர் 3வது அதிகாரத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு படிக்கிறோம். ஆனா தாவீது தவறு செய்யும்போது அந்த பாவத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து தாவீது பாதுகாக்கப்பட்டான். ஏன்னா தேவன் அவரை பாதுகாத்துட்டார். உண்மையில சொல்ல போனா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தாவீதை பாதுகாத்துச்சு. இன்னைக்கு கூட தாவீதினுடைய பாவத்தை மாத்திரமல்ல, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து இயேசுனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து பாதுகாப்பா இருக்கிறார். யூதா புஸ்தகம் 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்துனால் காக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கக்கூடிய சபையில சேர்க்கப்படுறாங்க. ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திரும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. தேவனே அவருடைய பாவத்தை மன்னிச்சதுனால தாவீது இனிமே கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்பி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இயேசுனுடைய ரத்தம் அவங்கள பாதுகாக்குது, அவங்கள கழுவுது. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மறைவிடமா இருக்கிறதுனால நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 10வது வசனம் 11வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. அடுத்தது தொடர்ந்து சங்கீதக்காரன் பாடும்போது தேவன் என்னுடைய தவறுகளை மன்னிச்சிட்டாரு, எனக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லும்போது யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிறார். இந்த நம்பிக்கையை தான் சங்கீதம் 32 நம்முடைய வாழ்க்கையில தருது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது, தேவனிடத்தில் மன்னிப்பை தேடும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியையும் பாவத்தினால் வரக்கூடிய வேதனையை நீக்கி நம்மளுக்கு சந்தோஷத்தை தருது. இயேசு கிறிஸ்து நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போதும், தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போதும், இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மனுஷன் மேல வைக்கிற நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குது. மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 39வது வசனத்துல ஒன்றி இயேசு கிறிஸ்துவை குறித்து விசுவாசித்து அவர் வசனத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷமாக கிடைச்சது. அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சந்தோஷம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து மேலையும் அவருடைய வார்த்தையின் மீது நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இயேசுனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்குது. சங்கீதம் 32வது சங்கீதம் 10வது வசனம் 11வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னா, உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, உங்களுடைய குற்ற உணர்ச்சி உங்களை விட்டு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நம்புங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடங்க, உங்களுக்கு கிடைக்கும். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 7845021